அனைவருக்கும் வணக்கம். தமிழில் Node.js கற்கலாம் பகுதி 13. இந்த பகுதியில் டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். நான் index.test.js அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டெஸ்ட் மாடியூலையும் அசெட் மாடியூலையும் ரெக்கயர் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் மாடியூல் எதுக்காக அப்படின்னா நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கான ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். அசெட் மாடியூல் எதுக்காக பயன்படும் அப்படின்னா அசெஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா டெஸ்டிங்னாலே ஒரு ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதை பொறுத்து தான் டெஸ்ட்டோட ரிசல்ட் இருக்கும். அப்போ இந்த கம்பேரிசனுக்கு அசெட் மாடியூல் பயன்படும். முதல்ல பேசிக்காக Node.jsல எப்படி டெஸ்ட் எழுதுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம index.jsல இருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸ், கான்டாக்ட் பேஜ் ரெஸ்பான்ஸ், இந்த ரெண்டு ஹேண்ட்லர் ஃபங்க்ஷனுக்கும் இப்போ index.test.js இந்த ஃபைலில் இந்த ரெண்டு மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். Node.jsல டெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் நேம் கொடுக்கணும், அது ஒரு ஸ்ட்ரிங்கு. அடுத்த ஆர்கியூமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கும், அந்த பேராமீட்டர் டெஸ்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் Node.jsல ஒரு டெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ இதில் நான் ஒரு அசெட் ஆட் பண்ணுறேன், asset.equal1,1 அப்படின்னு. இந்த அசெஷன் எப்பயுமே பாஸ் ஆகும். இப்போ இந்த டெஸ்ட்டை நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கு node index.test.js அப்படின்னு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்குறது தான் டெஸ்ட் ரிசல்ட். இந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் என்னென்ன டெஸ்ட்லாம் பாஸ் ஆகிருக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. முதல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எத்தனை டெஸ்ட் ரன் ஆகிருக்கு 1, அதுக்கப்புறம் எத்தனை சியூட்ஸ், பாஸ் ஆன டெஸ்ட் எவ்வளோ, ஃபெயில் ஆன டெஸ்ட் எவ்வளோ, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டை ரன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம டெஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு நோட் ஸ்பேஸ் அப்புறம் டெஸ்ட் ஃபைல் கொடுக்குறோம் இல்லையா, இதை நம்ம package.json டிஃபைன் பண்ணிக்கலாம். எப்படி npm start அப்படிங்கிறதுக்கு node space index.js அப்படின்னு கொடுக்குறோமோ அதே மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் node space index.test.js அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம npm டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலே நம்மளோட டெஸ்ட்டு ரன் ஆகும். சரி, அடுத்ததாக ஒரு ஃபெயிலிங் டெஸ்ட் எழுதலாம். பொதுவாக ஒரு டெஸ்ட்டோட நேம் வைக்கிறப்ப should அப்படிங்கிறத வச்சு எழுதுவாங்க. should return proper response, should throw an exception, அந்த மாதிரி தான் டெஸ்ட் நேம் வைப்பாங்க. இப்போ இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் should fail அப்படின்னு எழுதுகிறேன். asset.equal1,2ன்னு போடுறேன். 1 is not equal to 2 இல்லையா, ஸோ அதனால் இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகும். இப்போ நான் திருப்பி npm டெஸ்ட் அப்படின்னு ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம டெஸ்ட்டோட ரிசல்ட்டில் டெஸ்ட் நேம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, should fail அப்படிங்கிற டெஸ்ட் ஃபெயில் ஆகிருக்கு. என்ன ரீசன்னால் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னா அசெஷன் எரர், ஆக்சுவல் 1, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் 2, ஸோ அதனால் ஃபெயில் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம நோட்டில் டெஸ்ட் எழுதணும். இப்போ நம்ம ஏற்கனவே index.jsல இருக்கிற இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் எப்படி நம்ம டெஸ்ட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் டெஸ்ட் ஃபைலுக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஃபைலுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம ஏற்கனவே மாடியூல்ஸ் அப்படிங்கிற பகுதியில் பார்த்துருக்கோம். module.exports அதை பயன்படுத்தி ஒரு ஃபைலில் இருந்து இன்னொரு ஃபைலுக்கு ஃபங்க்ஷனையோ வேரியபிளையோ நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ module.exportsof அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். டெஸ்ட் ஃபைலில் அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நான் ரெக்கவர் பண்ணிக்கிறேன் index.js ஃபைலிருந்து. இப்போ ஏற்கனவே இருந்த சாம்பிள் டெஸ்ட்டை நான் அழிச்சிட்றேன், புதுசாக ரெண்டு டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் should return home page response அப்படிங்கிற டெஸ்ட் நேம் வச்சுட்டு அதுக்குள்ளே asset.equal அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷன்லேருந்து வரும், ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து வரும். செகண்ட் நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறோமோ அதை கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்க்காக நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸோட ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கான்டாக்ட் பேஜ் ரெஸ்பான்ஸ்க்கு அதோட ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதில் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் டாட் ஹோம் பேஜ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி அடுத்த டெஸ்ட் எழுதுகிறேன், should return contact page response அப்படின்னு. ஸோ ஆக்சுவலில் கான்டாக்ட் பேஜ் ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், npm டெஸ்ட் அப்படின்னு. இப்போ நான் டெஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ ரெண்டு டெஸ்ட் ரன் ஆகிருக்கு, ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட டெஸ்ட்டு ஏன் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம index.jsை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த index.jsல சர்வரும் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன ஆகும்னா இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த index.jsல இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த சர்வரும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்படியே லிசன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சர்வர் கோடையும் ஹேண்ட்லர் கோடையும் தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்காக நான் இப்போ ஹேண்ட்லர்ஸ் அப்படின்னு ஒரு புது மாடியூல் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஹேண்ட்லர் மாடியூலில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் அதையுமே ஹேண்ட்லர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்.
நம்மளோட index.js வந்து இப்போ இந்த ஹேண்ட்லர்லேருந்து தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ ஹேண்ட்லர்ஸ் அப்படிங்கிற மாடியூலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸும் ஹேண்ட்லர்ஸில் இருக்கிறனால நம்மளோட டெஸ்ட் ஃபைல் நேமையுமே handlers.test.js அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ index.jsலையுமே அந்த ஃபங்க்ஷனை அழிச்சிட்டு டெஸ்ட்டில் இம்போர்ட் பண்ண மாதிரியே இங்கேயுமே அந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டோட ஃபைல் நேம் மாற்றிட்டோம் இல்லையா, அப்போ package.jsonலையும் போயிட்டு index.test.js அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக star.test.js அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றிடுறேன். அப்போ எந்தெந்த ஃபைல்லாம் .test.js முடியுதோ அந்த எல்லா ஃபைலுமே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ npm டெஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி server.listenனும் ரன் ஆகிட்டு இருந்தனால நம்மளோட டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அதை தனியாக ரீஃபேக்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒன்லி ஹேண்ட்லர்ஸோட டெஸ்ட் மட்டும் ரன் ஆகும், index.js ரன் ஆகாது. ஸோ டெஸ்ட் ரன்னருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஹேண்ட்லர்ஸோட கோடை நான் ஏதாவது மாற்றுறேன் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் ஃபெயில் ஆகணும். எடுத்துக்காட்டாக இப்போ கான்டாக்ட் பேஜ் 1 அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணுறேன், நமக்கு வந்து டெஸ்ட் ஃபெயில் ஆகுது, அசஷன் எரர் வருது. ஸோ ஆக்சுவல் என்ன அப்படின்னா கான்டாக்ட் பேஜ் 1ன்னு இருக்குது, எக்ஸ்பெக்டட் வந்து கான்டாக்ட் பேஜ்ன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, நமக்கு அசஷன் எரர் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்டிங் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட எக்ஸிஸ்டிங் கோடில் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறப்ப டெஸ்ட் ஃபெயில் ஆகும். அதை வச்சு நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது பிரேக் ஆகுதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதன் மூலயமா நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறப்ப டெவலப்பர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஓகே நம்ம எந்த கோடையுமே கரண்ட்டாக ரன் ஆகுறது எதுவும் பிரேக் ஆகலை அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் நீங்களும் உங்களோட லோக்கலில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் வருது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். நன்றி.